வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஸ்டாக்ஸை வந்துட்டு எப்படி செல் பண்ணி பை பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்துட்டு நான் aliceblue ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் டாட்டா மோட்டார்ஸ் அப்படின்ற ஸ்டாக்ஸ் எடுத்து செல் பண்ணி பை பண்ணுறது எப்படின்னு நான் டெமோ காமிக்க போகிறேன். ஸோ அதனால் ஒரு ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே ஏற்கனவே சொன்ன மாதிரி பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி சிஎன்சினா கேஷ் அண்ட் கேரி, எம்ஐஎஸ்னா இன்ட்ராடே. ஸோ இங்கே வந்துட்டு செல்லிங் போகிறோம் அப்படின்றதுனால கேஷ் அண்ட் கேரி கொடுத்தாலும் சரி, எம்ஐஎஸ் பண்ணாலும் சரி, செல்லிங் இன்ட்ராடே மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ மற்றது அந்த லிமிட் ஆர்டர், மார்க்கெட் ஆர்டர், ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் ஆர்டர், இது வந்துட்டு டே, ஐஓசினா இமிடியேட் ஆர் கேன்சல், ரெகுலர் ஆர்டர், ப்ராக்கெட் ஆர்டர். ஸோ இது எல்லாமே ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே வந்து ப்ராக்கெட் ஆர்டர்னால், ஸோ ப்ராக்கெட் ஆர்டரில் வந்துட்டு டார்கெட்டு ஸ்டாப் லாஸ் ரெண்டுமே கொடுத்துருவோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டாட்டா மோட்டார்ஸ் வந்துட்டு 295 ரூபா 50 பைசாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே வந்துட்டு 296 ரூபாய்க்கு நான் செல் போட்டிருக்கேன். ஸோ 296 ரூபா எப்போ வருதோ அப்போது இந்த ஸ்டாக்ஸ் வந்து செல் ஆகும். ஆனால் நடந்துகிட்டு இருக்கிறது 295.45 பைசா. ஸோ அதனால் என்னோடய ஆர்டர் வந்துட்டு ஓப்பனில் இருக்குது. ஸோ எடிட் பண்ணனா அந்த பென்சில் சிம்பிளுக்கு போய்க்கலாம். ஸோ போனதும் எடிட்டில் வந்துட்டு இல்லை வேறு ப்ரைஸ் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா வேறு ப்ரைஸ் மாற்றி நீங்கள் மாடிஃபைன் கொடுத்தீங்கன்னா இப்போ என்ன ப்ரைஸ் போடுறீங்களோ அந்த ப்ரைஸ் வந்துட்டு அங்கே சேஞ்ச் ஆகிடும். ஸோ முன்னாடி 296 போட்டிருந்தேன், இப்போ 295.70 போட்டு ஓகே கொடுத்தோன்னே இங்கே 295.70க்கு என்னோடய ஆர்டர் ஓப்பனில் இருக்கும். எப்போ 295.70 பைசா வருதோ அப்போது எனக்கு அந்த ஸ்டாக்ஸ் வந்துட்டு செல் ஆகிடும். ஸோ செல்லிங் வந்து எப்படின்னா அதிகமான ப்ரைஸில் வாங்கி அதிகமான ப்ரைஸில் செல் பண்ணி கம்மியான ப்ரைஸில் பை பண்ணால் ப்ராஃபிட் இருக்கும். ஸோ பையிங் வந்துட்டு கம்மியான ப்ரைஸில் வந்துட்டு பை பண்ணி அதிகமான ப்ரைஸில் செல் பண்ணால் ப்ராஃபிட். ஸோ இங்கே வந்துட்டு செல்லிங் வந்துட்டு 295 ரூபா 70 பைசாவில் போட்டிருக்கேன். இப்போ 295.40 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த ஆர்டரை கேன்சல் பண்ணோம்னா கேன்சல் கொடுத்தோம்னா கேன்சல் ஆகிடும். ஸோ திரும்ப செல்லிங் போயிட்டு மார்க்கெட்டில் வந்துட்டு நம்ம வந்துட்டு செல் பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் நடந்துகிட்ருக்கோ அது வந்துட்டு செல் ஆகிடும். ஸோ இப்போ மார்க்கெட்டுன்னு போட்டு செல் கொடுத்தோம்னா மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸில் வந்துட்டு அவங்க செல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இது நமக்கு கிடச்சிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக்ஸை நம்ம செல் பண்ணியாச்சு. ஸோ அதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 295.35 பைசாவில் நம்ம செல் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதை 295.35 விட கீழே வந்துச்சு, எவ்வளோ ப்ரைஸ் கீழே வந்துச்சு வருதோ அதை நம்ம பை பண்ணோம்னா அதோட டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு ப்ராஃபிட். ஸோ இங்கே 295.45. ஸோ நம்ம வாங்கின ப்ரைஸை விட கம்மியாக வந்துட்டு நம்ம செல் பண்ண ப்ரைஸை விட கம்மியான ப்ரைஸுக்கு வாங்கணும் திரும்ப. ஸோ அது வந்துட்டு 3:20 PM நம்ம அதை வாங்கி ஆகணும், இல்லைனா ப்ரோக்கரேஜ் கம்பெனியே ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஸோ செல்லிங் வந்துட்டு இன்ட்ராடே மட்டும்தான் பண்ண முடியும். நீங்கள் கேஷ் அண்ட் கேரி வாங்கினாலும் சரி, செல்லிங் வந்துட்டு இன்ட்ராடே மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இங்கே மார்க்கெட் அப்படி நம்ம கொடுத்து வாங்கினோம்னா மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸில் வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அதை பை பண்ணிடும். ஸோ இப்போ நம்ம மார்க்கெட்டும் கொடுத்து பண்ணதுனால மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருந்ததோ 295.50 பைசாவில் நமக்கு ட்ரேட் ஆகிருச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கின ப்ரைஸை விட நம்ம செல் பண்ண ப்ரைஸை விட அதிகமாக வாங்கியிருக்கோம். ஸோ அப்போ நமக்கு வந்துட்டு லாஸ். ஸோ செல்லிங் எப்போயுமே அதிகமான ப்ரைஸில் வாங்கி அதிகமான ப்ரைஸில் செல் பண்ணி கம்மியான ப்ரைஸில் வாங்கினா நமக்கு ப்ராஃபிட். இங்கே வந்து நம்ம 35 பைசாவுக்கு வாங்கி 50 பைசாவுக்கு திரும்ப செல் பண்ணி 50 பைசாவுக்கு வாங்கினதுனால நமக்கு லாஸ். ஸோ தேங்க்யூ.